Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. We are learning algebra. Today's topic, Cartesian System, Part 2. Dear students, previous classல ஒரு Cartesian planeல points எப்படி plot பண்றது, கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எப்படி குறிப்பது அப்படின்றது நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொடுக்கப்பட்ட புள்ளிகளை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம வரைய போறோம். ஸோ அதை எப்படி வரைகிறதுன்றதை இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். Example 3.41. Draw a straight line by joining the points A minus 2,6 and B 4, minus 3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபின்னு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் பிளேன்ல டிரா பண்ணணும், மார்க் பண்ணணும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை டிரா பண்ணிக்கிறீங்க, அடுத்தது வெர்டிகல் லைனை டிரா பண்ணிக்கிறீங்க. டிரா பண்ணிட்டு இந்த ஆரிஜின்ல இருந்து ரைட் சைட்ல வரும் பொழுது நீங்க பாசிட்டிவ் வேல்யூஸை மார்க் பண்ணணும், லெஃப்ட் சைட்ல நெகட்டிவ் வேல்யூஸை மார்க் பண்ணணும். அதே போல ஆரிஜின்ல இருந்து அப்வர்ட்ஸ்ல போகும் பொழுது பாசிட்டிவ் வேல்யூஸை மார்க் பண்ணணும், டவுன்வர்ட்ஸ்ல நெகட்டிவ் வேல்யூஸை மார்க் பண்ணுங்க. இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ்ன்னு இங்க மார்க் பண்ணிக்கணும், இந்த சைடு எக்ஸ் டேஷ் அப்படின்னு மார்க் பண்ணிக்காங்க. மேல ஒய் ஆக்சிஸ் இருக்கு, ஸோ இது வந்து ஒய்ன்னு மார்க் பண்ணிக்காங்க, இது ஒய் டேஷ்னு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு ஸ்கேல் எழுதணும். On the x-axis 1 cm equal to 1 unit, on the y-axis 1 cm equal to 1 unit. அதாவது இதுல பாத்தீங்கன்னா இதுல இங்க ஒரு பாக்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 4 சைட்ஸுமே எப்படி இருக்குன்னா 1 cm டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா 1 cm இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம 1 cm டிஸ்டன்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம 1 யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இதை எப்படி எடுத்துக்கலாம்னா on the x-axis 1 cm equal to 1 unit, on the y-axis 1 cm equal to 1 unit. இதை நம்ம தமிழ்ல எழுதும் பொழுது அளவு திட்டம்னு எழுதுவோம். ஸ்கேலுக்கு பதிலா அளவு திட்டம்னு எழுதிட்டு x அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகு, y அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 1 அலகுன்னு எழுதணும். இப்போ இங்க கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள்ல 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஏங்கிற ஒரு பாயிண்ட், பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் கார்ட்டீசியன் பிளேன்ல நாம மார்க் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் இங்க கேட்டிருக்கிற கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னு பார்க்கணும். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்டா இருக்கிறது, ரெண்டாவதா இருக்கிற நம்பரு ஒய் கோஆர்டினேட்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ், இந்த செகண்ட் நம்பரோட மைனஸ் வந்து பிளஸ்ஸா இருக்கு. அப்ப மைனஸ் பிளஸ்ன்னு வந்தா அது எந்த குவாட்ரண்ட்ல வரும்னு சொல்லியிருந்தேன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இதை என்ன பண்ணணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல -2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது எக்ஸ் அச்சுல பார்க்கணும். இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும்பொழுது தான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மைனஸா இருக்கும், செகண்ட் நம்பர் வந்து பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். இப்ப என்ன செய்யணும்னா இந்த -2 இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும் எங்க இருக்குன்னு. அப்ப இங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல இருக்கு. அப்போ இங்க என்ன செய்யணும்னா இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க டாட்டட் லைன் வேணா வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 6 இருக்கு, 6 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 6 இந்த இடத்துல இருக்கு, y ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்ப இங்க 6ல இருந்து ஒரு டாட்டட் லைன் டிரா பண்ணுங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு ஏன்னு நேம் கொடுக்க போறோம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு இது வந்து எழுதிடணும். ஏ பாயிண்ட் ஏ 2,6 -2, நெக்ஸ்ட் பாயிண்ட் பி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பாயிண்ட் பி எந்த குவாட்ரண்ட்ல வருது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்தா முன்னாடி சொல்லியிருந்தேன் 2 கோஆர்டினேட்டுமே பிளஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல இங்க வரும் பொழுது செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் வந்து மைனஸா இருக்கும், ஒய் கோஆர்டினேட் வந்து பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல இங்க வந்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல
ரெண்டு கோஆர்டினேட்டுமே மைனஸா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பிளஸ்ஸா இருக்கும், ஒய் கோஆர்டினேட் மைனஸா இருக்கும். இது வந்து நாம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இப்போ இந்த பாயிண்டோட இந்த கோஆர்டினேட்ஸோட சைன் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு. இப்போ பிளஸ் மைனஸ்னா அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் வரும். அப்ப இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கு 4, இங்க இருக்கு. இப்போ 4ல இருந்து ஒரு டாட்டட் லைன் டிரா பண்ணிக்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல டிரா பண்ணணும். இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் நீங்க டிரா பண்ணணும். மாத்திட்டு 4 இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இப்படி டிரா பண்ணிருக்கூடாது, அது தப்பாயிரும். அப்புறம் உங்களுக்கு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால எந்த குவாட்ரண்ட்ல இருக்கோ இந்த பாயிண்ட் அமைதுன்னு பார்த்துட்டு அந்த குவாட்ரண்ட்ல நீங்க டாட்டட் லைனை டிரா பண்ணணும். அடுத்து -3 இருக்கு. அப்போ -3. இப்போ இந்த -3ல இருந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் நீங்க டாட்டட் லைனை டிரா பண்ணணும். மாத்தி நீங்க -3 இருக்குன்ட்டு இங்க தேர்ட் குவாட்ரண்ட்ல டிரா பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நீங்க மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணீங்கன்னா இது எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ரெண்டு லைனும் இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம்னா பி. 4, -3. 4, -3. அடுத்து இந்த ரெண்டு பாயிண்டையும் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு பாயிண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சுட்டு இங்கிருந்து இந்த ரெண்டு பாயிண்டையும் நீங்க பென்சில்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை நீங்க டிரா பண்ணணும். ஸோ டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 3.41. Next example 3.42. Draw straight lines by joining the points A 2, 5, B -5, -2 and M -5, 4, N 1, -2. Also find the point of intersection. இப்போ இந்த கொடுத்திருக்கிற இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் அது ரெண்டும் வெற்ற புள்ளியை, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு 2, 5. இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 பார்க்கணும் எங்க இருக்குன்னு. இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த 2ல இருந்து நாம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு டாட்டட் லைனை டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் டாட்டட் லைனை டிரா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 5 இருக்கு. இப்போ இது வந்து y ஆக்சிஸ்ல பார்க்கணும். அப்போ y ஆக்சிஸ்ல 5 இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இன்னொரு டாட்டட் லைன் டிரா பண்ணுங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா ஏன்னு கொடுக்கலாம். ஸோ பாயிண்ட் ஏ 2, 5. அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எழுதிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி பாத்தீங்கன்னா -5 இருக்கு, -2 ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். இப்போ ரெண்டுமே மைனஸா இருக்கிறதுனால ரெண்டு கோஆர்டினேட்டுமே இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸை பார்க்கணும். -5 எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ -5 இங்க இருக்கு. இப்போ இங்கிருந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரு டாட்டட் லைனை டிரா பண்றோம். அடுத்தது -2 இருக்கு. இது y ஆக்சிஸ்ல பார்க்கணும். இப்போ y ஆக்சிஸ் -2 இங்க இருக்கு. இப்போ இங்கிருந்து ஒரு டாட்டட் லைனை டிரா பண்றோம். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு மார்க் பண்ண போறோம்.
B minus 5 comma minus 2. இந்த பாயிண்ட் ரெண்டையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா A and B ஜாயின் பண்ணலாம். இந்த ரெண்டு பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து M என்ற பாயிண்ட்டை மார்க் பண்ண போறோம். இந்த பாயிண்ட்டை -5 and 4 இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இது எந்த குவாட்ரண்ட்ல வரும்னு பார்க்கணும். மைனஸ் பிளஸ் இருந்தா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல -5 எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன செய்யணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒரு டாட்டட் லைனை டிரா பண்றீங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டா இந்த லைன் மேல டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணிட்டு அடுத்தது 4 இருக்கு. இப்போ 4ல இருந்து இதை டிரா பண்ணாட்டி 4ல இருந்து y ஆக்சிஸ் பார்க்கணும். இந்த 4ங்கிறது y கோஆர்டினேட். ஸோ y ஆக்சிஸ்ல 4 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு டாட்டட் லைனை டிரா பண்ணுங்க. இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா எம்னு கொடுக்கலாம். m minus 5 comma 4 minus 5 comma 4. அடுத்து பாயிண்ட் n பார்க்கணும். n வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து பிளஸ் இருக்கு, செகண்ட் வந்து மைனஸா இருக்கு. அப்போ பிளஸ் மைனஸ்னா அது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ இந்த பாயிண்ட் எங்க லைஸ் ஆகும்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல லைஸ் ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 பாருங்க. 1 எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். இப்போ 1 இங்க இருக்கு. அப்போ இங்கிருந்து ஒரு டாட்டட் லைன். அடுத்து -2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். y ஆக்சிஸ்ல இங்க இருக்கு. அப்போ இங்கிருந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இன்னொரு டாட்டட் லைன் டிரா பண்ணுங்க. இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இதுக்கு நேம் கொடுக்கணும். n 1, -2. 1, -2. ஸோ நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ பாயிண்ட் m அண்ட் n இப்போ ஜாயின் பண்ணலாம். ஸ்கேல் வச்சுட்டு பென்சில்ல ஸ்ட்ரைட்டா ஒரு லைனை டிரா பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இது போல நமக்கு ஒரு ரெண்டு லைன் கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு நாம Pன்னு நேம் கொடுக்க போறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து Pன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட் P அதனுடைய கோஆர்டினேட்ஸை பக்கத்தில் எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸை பாருங்க. -2 இருக்கு. இங்கிருந்து பார்த்தோம்னா -2. அப்ப எக்ஸ் கோஆர்டினேட் வந்து -2. ஸோ y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இப்போ -2, 1. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னா -2, 1. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி நம்ம கொடுத்துருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிரா பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.